இங்கே அந்த டாக்டர் கிட்ட அவங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வெளியில் வந்திருக்காங்க, அவங்கள மட்டும் கடைசியாக பாருங்கள் டாக்டர், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிட்டாங்க, அவங்க பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், இவங்களுக்கு முட்டியில் பிரச்சனை, பாவங்க உட்காந்துருக்காங்கன்னொடனே நான் அவங்க லைஃப்பை பற்றிலாம் கேட்கல, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னொடனே இவங்களும் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, அவங்க முட்டி ரொம்ப டேமேஜாக இருக்குது, நான் நார்மல் ஃபிசிஷியன், அவங்களெலாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு, ப்ளீஸ் டாக்டர் எனக்காக பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லேடியை பார்த்தோன்னு தான் அந்த டாக்டருக்கு தெரியுது அவங்க வந்து இவரோட சின்ன வயசு கிளாஸ் மிஸ்ஸுன்னு சொல்லி. அவங்கள உள்ளே கூப்பிட்டு இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவங்ககிட்ட போங்க, உங்களுக்கு சர்ஜரி பண்ணி விட்ருவாங்கன்னு. என்கிட்ட அவ்வளோ காசுலையே டாக்டர்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு NGO இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் கண் கலங்கி போய் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க. அவர் அவங்களோட நம்பரையும் இவர் வாங்கி வச்சுக்கிறார். இவருக்கு அந்த ஸ்கூலில் இந்த மிஸ்ஸை தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு நாள் வந்து அந்த மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நீ ஏன்டா மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன்னும் போது அவர் சொல்கிறாரு, எல்லாரும் டியூஷன் போகிறாங்க, என்னால் டியூஷன் போக முடியலன்ன உடனே நான் டெய்லியும் உனக்கு சொல்லித்தரேன், ஸ்கூல் முடிஞ்சோடனே என் கூட உட்காரு, ஆனால் நீ நல்லா படித்தாதான்டா உன் குடும்பத்தை வந்து முன்னேற்ற முடியும், நீ எனக்கு சத்தியம் பண்ணுன்னொன்னே இவரும் சத்தியம் பண்ணுறாரு. அந்த மிஸ்ஸும் டெய்லியும் இவருக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவர் நல்ல மார்க் எடுத்து அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் கார்டை காட்டுறாரு, இவர் 3rd ரேங்கே வாங்கியிருக்காரு. அவங்களும் சந்தோஷப்பட்டு நான் அவனை மிஸ் பண்ண போகிறேன்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இந்த டாக்டரும் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை அனுப்புகிறேன், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அதுக்கான காசு எல்லாத்தையுமே நானே கொடுத்துக்கிறேன், நானே அவங்கள நேர்லையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. இவர் காரில் கிளம்பி போகும்போது அந்த மிஸ் நடுரோட்டில் நிற்கிறத பார்த்து அவங்களையும் காரில் ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இவங்க கல்யாணம் ஆகி அந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க, இவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். இவர் படித்து நல்ல மார்க் எடுக்கும்போது அவங்க இல்லையே, நம்ம கல்யாணம் பண்ணும்போது இவங்க இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த மிஸ் பின்னாடி உட்காந்துருந்தவங்க ஒரு ஆரஞ்சு சொலையை எடுத்து அவர் கையில் கொடுத்த உடனே இவர் படிக்கிற காலத்தில் அவங்க கொடுத்த ஞாபகம் வருது. இவங்களை இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு இவர் முடிவெடுக்கிறாரு.